நம்முடைய காரியங்களை அவர் பார்த்துக் கொள்கிறார். நாம் என்ன தேவையா இருந்தாலும், என்ன விதமான சூழ்நிலையில அகப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இன்றைக்கு நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டால், வார்த்தையில வாசிக்கிறோம், நாளைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விடுதலை, அற்புதங்கள், அது மேலான அற்புதம். ஆக இப்பேற்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்தார். இங்கு நாம் பார்க்கிறோம், இந்த 3 தேவ தூதர்கள் அவர்கள் பரிசுத்தர் 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 என்று அவைகள் பாடிக்கொண்டு கர்த்தரை கூப்பிட்டார்கள். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள கணங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே. அப்பொழுதுதான் இவர் உணர்கிறார். இதற்கு முன்பாகவும் அநேக ஊழியர்களை செய்து கொண்டிருந்த ஏசையா கர்த்தருடைய தொடுதலை அவர் அந்த இடத்துல கர்த்தருடைய இந்த தொடுதலை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தை, ஐயோ அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன் நான். இன்றைக்கும் நாமும் இந்த தொடுதல், என்னுடைய உதடுகள், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உதடுகளை ஆண்டவர் தொடுவார் என்றார். உண்மையாக நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய உதடுகள் எப்பேற்பட்ட உதடுகளாக மாற வேண்டும் என்றால், இந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற உதடுகளாக நம்முடைய உதடுகள் மாறணும். ஒருவேளை இதுவரைக்கும் கர்த்தர் தன்னுடைய தொடுதலை கொடுக்காவிட்டால், ஆண்டவரே என்னை தொட்டாலும், ஏசையாவை தொட்ட அந்த அக்கினி கொரட்டாவினாலே, அந்த அக்கினி தழலினாலே என்னை தொடுவீராக. சங்கீதம் 40:9 வாசிக்க முடியும். அதாவது அவருடைய உதடுகளினாலே நான் எப்பேற்பட்ட கீர்த்தனை பாடுவேன் என்றால், தேவனை துதிக்கிற துதியின் சத்தம், துதியின் கீர்த்தனைகள் என் உதடுகளிலிருந்து வர வேண்டும். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நீதியை பிரசங்கித்து என் உதடுகளை மூடேன். ஏனென்றால் அவர் செய்த மகத்துவங்களை சொல்லுகிற உதடுகளாக நம்முடைய உதடுகள் மாற வேண்டும். சங்கீதம் 21:2 நாம் வாசிக்க முடியும். அவருடைய நீதியை பிரஸ்தாபப்படுத்துகிற உதடுகள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சுத்தமான பாஷையை பேசுகிற உதடுகள். ஒருவேளை அதுவரைக்கும் அசுத்தத்தை பேசிக்கொண்டிருந்த அல்லது தேவையில்லாத பேசிக்கொண்டிருந்த ஏசையா, ஆனால் இங்கே நாம் பார்க்க முடியும், சுத்தமான பாஷையை பேசுகிற உதடுகள் எனக்கு வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி அவர் பெற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய உதடுகள் எதை உச்சரித்துக் கொண்டிருக்கிறது? என்னுடைய உதடுகள் எதை பேசிக் கொண்டிருக்கிறது? சங்கீதக்காரர் சொல்வார், 59ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, ஆண்டவரே உம்மை குறித்து பேசுகிற உதடுகளாக என்னுடைய உதடுகள் மாறட்டும். இன்றைக்கு ஒருவேளை தேவையில்லாதவைகளை பேசுகிற உதடுகளாக நம்முடைய உதடுகள் இருக்குமே என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஜீவனமும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் உண்டு, அதன் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நீதிமொழிகள் 18:31-21 நாம் வாசிக்கிற விதமாக நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கணக்குள்ளாக வருகிறது. ஏனென்றால் ஜீவனமும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் உண்டு. அது எடுத்து வாசிங்கள். நாவின் அதிகாரத்தில் உண்டு, அதன் பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய தொடுதலை நாம் பெற்றுக் கொள்வோம் என்றால், என்னுடைய உதடுகள் எதை குறித்து பேசணும் என்றால், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், ஆண்டவர் இந்த படுகொலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், இந்த அக்கிரமத்தில் விழாதபடிக்கு அதற்காகத்தான் இந்த மனப்பாட வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம். அடுத்த மாதங்களிலே சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தை நாம் மனப்பாடம் செய்திருக்கிறோம். கரெக்டுங்களா? அதுல நான் பார்த்தோம் என்றால், அங்கேயும் உதடுகளை குறித்து ஒரு வசனம் இருக்கும். 34ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், பொல்லாப்புக்கும் விளக்கி காரும் ஆகிய இந்த வசனங்கள் ஒருவேளை
நாம் தேவையில்லாதவைகளை பேசுகிறோம் என்றால், தேவையில்லாத கிரிகளை நாம் அகப்பட்டிருப்போம் என்றால், ஏசாயாவை தொட்ட அதே அக்கினி தொழல் நம்மை தொடும் பொழுது, என்னை தொட்டருளும் ஆண்டவரே, இன்றிலிருந்து என்னுடைய உதடுகள் எதை உச்சரிக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் உயிர்த்தெழுந்த தேவனை, அதைத்தான் நான் உச்சரிக்கணுமே தவிர, அதை இந்த ஆலய தொங்கல் ஏசாயாவை தொட்ட பிறகு அவருடைய உதடுகள் மாறினதாக நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட கிருபைகள் ஆண்டவர் நமக்கு அருளச் செய்வாராக. யோபு பக்தன் சொல்லுவார், யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், யோபின் பக்தன் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நகைப்பினாலும் உங்களுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். எப்பொழுது என்றால், நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட உதடுகளை கொண்டிருப்போம் என்றால், உன் நாவை கம்பீரத்தினாலும் நகைப்பினாலும் நம்முடைய உதடுகளை மாற்றுகிறார். ஒருவேளை இன்றிலிருந்து ஒருவேளை இதுவரைக்கும் துக்கத்தோடு, பிரச்சனையோடு, கவலையோடு, அநேக விதமான கட்டளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய உதடுகளை நான் தொட்டபடியினாலே இன்றிலிருந்து நகைப்பு, இன்றிலிருந்து ஒரு சந்தோஷம் உடைய உதடுகளிலிருந்து பிறக்கும். அதுக்கு பிறகு ஏசாயாவின் வாழ்க்கை முழுமையாக மாறினது. இந்த அக்கினி தழல் என்ன? இந்த அக்கினியை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசிப்போம் என்றால், இந்த அக்கினி ஒவ்வொருத்தரையும் தொடுவதாக. இந்த பலிபீடத்தின் மேலே தேவ அக்கினி இறங்குமே என்றால், பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமைகள் செயல்படும். லேவியராகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், எப்பொழுதும் எரிகிற அக்கினி இந்த பலிபீடத்திலிருந்து காணப்பட வேண்டும். அது எப்பொழுதும் எரிந்து இருக்க வேண்டும். அது அணைத்து போகிற அக்கினி அல்ல, என்றென்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி இந்த பலிபீடத்திலிருந்து காணப்படும். லேவியராகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறவர்களாக இன்னைக்கு இந்த பலிபீடம் யார் என்றால், நீயும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயத்துல என்ன அக்கினி? கர்த்தருடைய அக்கினி, தூப அக்கினியாக. இஸ் நாட் மை வேர்ட் லைக் as a fire என்று சொல்லி இந்த இடத்துல நாம் இந்த வார்த்தையை பதித்து இருக்கிறோம். என் வார்த்தை அக்கினி மயமானது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சிகள் சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாக இருக்கிறபடினாலே இந்த வார்த்தைகள் அக்கினிமயமானவைகள். இந்த அக்கினி எனக்கு வேண்டும் ஆண்டவரே, என் பலிபீடத்தை சுத்தரிப்பதாக. தேவையில்லாத காரியங்கள் அகன்று போகட்டும் சுவாமி. இன்றிலிருந்து உம்முடைய அக்கினியை கொண்டவனாக நான் பிரகாசிக்க வேண்டும்.